அச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் ப்ரஷ் வாங்கிட்டு பிரஷ் பண்ணிட்டே போங்க. ஒரு விளையாட்டா சார்? பப்ளிக் ரியாக்ஷன் பார்க்கலாம். ப்ளீஸ் அச்சு வாடா. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் நின்னுட்டு இருக்க? யூசுவலா நான் ரொம்ப இதுக்கெல்லாம் வெக்கப்படுவேன். ஆக்சுவலா அப்படிதான். நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்தா கூட வாஷ்ரூம்லேயே வச்சு அழகா டீசெண்டா பிரஷ் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளில வந்துடுவேன். எனக்கு பிடிக்காது இப்படி பிரஷ் பண்ணிட்டு. ஆக்சுவலா நான் அப்படிதாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போக எல்லாம் பிரஷ் பண்ணாம கூட இருந்துருவோம்னு வச்சுக்கோங்க. நான் நீங்க இவ்வளோ ஓப்பனாக இருக்கக்கூடாது. இல்லை நான் பிரஷ் பண்ணுவேன் கைஸ். பட் ஸ்டில் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பப்ளிக்காலாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. யாராவது பண்ணால் கூட நான் பெருசாக அவங்கள பார்க்க மாட்டேன், திரும்பிடுவேன். இன்னைக்கு நம்மளே அதை பண்ண போகிறோன்னா அல்டிமேட் தான்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டையும் வாங்கிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி ப்ரஷ் பண்ணால் பட் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த தடவை பண்ணுறோம். இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, பட் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறோம். நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ் வாங்கி பல் தேய்க்க போகிறோம். செம்ம பயமா இருக்குங்க. பயப்படாதா? அப்புறம் எனக்கு ரொம்ப கூச்சமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. டேர் இஸ் அ டேர். ஸோ நம்ம டேரை வந்து டேரிங்காக முடியும். நீ வாச்சலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த செஷன் போயிடலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பேஸ்ட் ப்ரஷ் எங்கடா இருக்கு? எங்க இருக்கு? 10 ரூபாய் இல்லையா? இவ்வளோ போனா 10 ரூபாய் எதுவுமே இல்லை, 20 ரூபாய் தான் இருக்குது. 10 ரூபாய் இருக்குங்க. இல்லை சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் 20 ருபீஸ் தான். சரி கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து ஏதோ சென்சரிங் தான். துபாயோட இது இருக்கு. அது இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினது வேறு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும். ஆனால் இது என்னோட இந்தியானா இதான் கைஸ் என்னோட ஃபேவரட். இது சூப்பராக இருக்கும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் வாங்கிட்டேன். ப்ரஷ் இதோ இருக்கு ப்ரஷ். கண்டுபிடிச்சிட்டேன். கருப்பு கலர். ஆமாம் இது இருக்கு. இங்கே பாரு, இதுலேயும் பிளாக் கலர் இருக்குதா? இங்கே பாரு, இதுலேயும் கலர்ஸ் இருக்கு. இது இதா? ஆமாம் இது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னடா எனக்கு எதை எடுத்து தேய் எதுடா தம்பி சொல்கிறது தான் இதானா? அப்போ நான் இதை தான் தேய்க்கிறேன். இல்லை தேப்போம். பட் இது நல்லா இருக்குன்னு தான் நானும் எடுத்தேன். ஃபுல் பிளாக்ல நம்மளும் பிளாக், இதுவும் பிளாக். போடா. இது எவ்வளோ காசு? 79 ரூபாவா? ஏண்டா இதுவே 40 ரூபா தான். யாரா ஏமாத்துறீங்க? திருப்பி அதை யாரா தைப்பா? நான் பார்த்துக்கணும். சாரி சாமி. அப்போ நீ தேய்க்கிறியா? ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போறியா? என்னோட ஞாபகத்தமா நான் ஒரு வாட்டி தான் ப்ரஷ் பண்ணுறேன். புரியல. நல்லா ஆசிட் வச்சு கழுவி தரேன்டா. ஆசிட்லாம் நான் சொன்னேன். அவ்வளோ இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, போக முடியாது. இங்கே லாக். எப்படி எடுக்கீங்கன்னு பார்த்தேன். இல்லை பரவாயில்ல. நீங்கள் நின்றுக்கோங்க. பார்த்ததில்ல அது, அதான் எப்படி பண்ணுறாங்க. இங்கே வாங்க, நின்றுக்கோங்க. நீங்களும் அது எங்கே போட்டோ அது பரவாயில்ல. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நில்லுங்க. வேணா வாங்க. ஓகே ஏகை. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை நம்ம வாங்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷ்ஷை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா இப்போமே வந்துருமா யூடியூப் சேனலில்? எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி ஒரு 2-3 நாள் இருக்கு வேலை. பார்க்குறாருந்தா அப்படி ஒரு 3 நாளில் வந்துடும். சத்தியமா வச்சிருந்தா நீ எச்சு துப்ப போறாங்க. இவன் கம்மி இருக்கிறோம். நீங்களே வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லை ஆல்ரெடி மைக் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது அப்படியே வந்துடும். அங்கிள் வந்து யூடியூபர் போகிறாரு நினைக்கிறேன். டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டாரு. நாளைக்கு நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக போயிட்டு அங்கிள். 7,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 6 மாதத்தில். சூப்பர் தானே? 6 மாதமா? 9 மாதம் இல்லை 7-8 மாதம். அச்சு ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் பார்க்க போறீங்க. வாடா வாடா வாங்க.
உங்களோட தான் பண்ண சொன்னாங்க கூட நிக்க சொல்லி குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது இதுவும் ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோவா. ஓகே கைஸ், நான் வந்து ப்ரஷ் வாங்கிட்டேன், பேஸ்ட் வாங்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே பில் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நான் அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் டேரு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்கணும். என்ன டேரு? பேஸ்ட் ப்ரஷ் வாங்கணும், ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு ப்ரெஷ் பண்ண அவ்வளோதானே. வாங்கிட்டேன் கைஸ். ப்ரெஷ் பண்ணினே போகணும். ப்ரஷ் பண்ணிகிட்டே போகணும். ப்ரஷ் பண்ணிட்டு போகணும். பல்லு வளர்க்க. உங்க பேஸ்ல உப்பு இருக்கா? இல்லைங்க, என் பேஸ்ல உப்பு சக்கரெல்லாம் எதுவும் கிடையாது. என் பேஸ்ட் மட்டும் இருக்கு. உங்க பிரஷ்ல நல்ல குவாலிட்டியா குமார் யார் இவரு? பில் பண்ணிட்டு தான் ப்ரெஷ் பண்ணணும். அந்த ஃபோனை குடிச்சிடலாம். டேரை பார்க்கலாம். அந்த ஃபோன் இருக்கு இல்லை செல்லம், ப்ரஷ் பண்ணிட்டு போது நான் அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டுலாம் சொல்லவே இல்லையடா. இல்லாத ஒன்று உருவாக்காதீங்கண்ணா. சரி, அங்கே போய் எப்படி ப்ரெஷ் பண்ணுங்க பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் தான் அங்கிள் இடும் முன்னாடி போட்டுருக்காங்க. 100 ரூபா. அரௌண்ட் டிக்ளேர் எடுத்துறியா? அது வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கணுமாடா? நீங்க ப்ரெஷ் பண்ணிட்டீங்களா அங்கிள்? உங்க டேஸ்ட் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சால்ட் தான் இருக்கான். இல்லையா? இல்ல உங்களது இல்ல. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் போட்டு. ஐயோ, அச்சு ப்ரஷ் பண்ணுறேன். தேங்க்யூ அங்கிள். பாய் குட்டுக்கிட்டோ? எனக்கு இருக்குது. பாய் அங்கிள். தேங்க்யூ விட்டுறேன். பாய் பாய். இங்கெல்லாம் ஒட்டி இருக்காடா டேஸ்ட்டு? ஐயா ஐயோ, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாடா. அந்தடா உண்மையாவே நிறைய பேர் எப்படா வீட்டுக்கு பார்த்துட்டு விட்றா, நான் ப்ரெஷ்ஷே பண்ண மாட்டேடாங்கிறது. ஓட்டே இல்லடா, இங்கேருந்து எடுத்தேன்டா. இங்கே பாருடா. ஸ்மெல் நல்லா இருக்கான்னு கேட்குறான். சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, தலை சீவுங்க, குளிங்க. இதெல்லாம் ஒரு தாராடா கூச்சமாக இருக்குமா இல்லையா பண்ணும்போது? பட் நான் பண்ணி முடிச்சேன். என்ன இல்லைன்னா டெய்லி எல்லாரும் ப்ரெஷ் பண்ணுறதா, நான் இங்கேருந்து ப்ரெஷ் பண்ணேன். இதெல்லாம் ஒரு மாதிரி கிடையாது. இது நான் தப்பு. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? அப்புறமா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேருக்கு நீங்க சொல்ல நான் சூப்பராக டேரை முடிச்சிட்டேன். இன்னொரு 2-3 டேர் இருக்கு. அது முன்னாடி ஃபர்ஸ்ட் மாலை நீங்க அதுக்கப்புறமா நாங்கள்
நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மழைலாம் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. நானே நடந்து தான் வந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அச்சுக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டேரக்ட் பிடிக்கலன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் இருந்துச்சு. இதெல்லாம் அச்சீவ் பண்ணுற பொண்ணான்னு கேட்டால் கிடையாது. பட் இருந்தாலும் டேரிங்காக இருந்தது. இது வந்து எனக்கே நான் வந்து டேரிங்காக பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ரஷ் தானே அச்சு அப்படின்னு கேட்குங்க. அதனால் அது வந்து பப்ளிக்கில், ஆனால் அது அவங்க ரொம்ப ஜாலியாக எடுத்துட்டாங்க. அந்த கடையில் இருந்த ஸ்டாஃப்ஸ் ரொம்ப வியலாலாம் பார்க்காம நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் அண்டார்லாம் அச்சு சாரி இதே மாதிரி சூப்பர் அண்டாரில் டேர்லாம் மறக்காம அச்சுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து நாளைக்கு மீட் பண்ண.